அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம், எல்லா இயக்குனர் கிட்ட கதை கொடுத்த டைம், அப்பா இறந்து போன செய்தி வருது. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு. பாப்பான்னாரு, அப்பா இறந்துட்டாரு, 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்க கையில நான் ஒரு கதை கொடுத்துருக்கிறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னாரா, டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவர் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு. 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறேன். எவ்வளவு நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாய் நான் திருப்பி கொடுக்கல. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளவு படம் கொடுத்துருக்க தெரியுமா, உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா, எவ்வளவு 75 லட்சம் ரூபாய். 1500 ரூபாய் எனக்கு வேணாம். இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபாய் தேடி அலைஞ்சல்ல, அப்போ கையில வந்து 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம்.